ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழா. இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா 2023 ரிலீஸ் ஆன லாக் நார்டா மூவியோட ஃபுல் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போறோம். இந்த மூவில கிராஃபிக்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. எந்த இடத்தையும் படத்தை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்பதான் உங்களுக்கு படத்தோட முழு கதையும் புரியும். இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங்ஸ்ல செம பெரிய பனிமலையை காட்டுறாங்க. அதுக்குள்ள இருந்து அப்படியே கருப்புல வெளியே போக வருது. என்னன்னு உள்ள போய் பார்த்தா அந்த பனிமலைக்குள்ள வெறும் நெருப்பு குழம்பா இருக்கு. எப்படி இந்த பனிமலைக்குள்ள ஒரு எரிமலை உருவாச்சுன்னா 11 வருஷத்துக்கு முன்னாடி செம பெரிய விண்கல் வானத்திலிருந்து வந்து இந்த பனிமலைக்குள்ள விழுந்துச்சான். அதனாலதான் இந்த பனிமலைக்குள்ளாரியே ஒரு செம பெரிய எரிமலை கிரியேட் ஆயிடுச்சான் அப்படின்னு வரலாறு இருக்கு. அப்பேற்பட்ட எரிமலை இருக்கிற பனிமலைக்குள்ள நம்ம படத்தோட ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்ட் 3 பேரும் உள்ள வந்திருக்காங்க கயிறு. எதுக்காக நம்ம படத்தோட ஹீரோ, ஹீரோயின்ல இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்கன்னா 11 வருஷத்துக்கு முன்னாடி லவ்லான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சூனியக்காரி எல்லா மக்களையும் கொடுமைப்படுத்திட்டு இருந்தாலாம். அப்ப ஒட்டுமொத்த மக்களும் ஒன்னா சேர்ந்து அவளை ஒரு சவப்பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சிட்டாங்க. இந்த சவப்பெட்டிக்கு போறதுக்கான குறிப்பு இந்த இடத்துல தான் இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம படத்தோட ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்ட் எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. உள்ள வந்த ஹீரோ அவனோட ஒரு காம்பஸ் இருக்கும். அதை எடுத்து கிராவிட்டி எல்லாம் இங்க எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா ரீடிங் எல்லாம் தாறுமாறா காமிச்சிட்டு இருக்கு. அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட எப்படி இங்க மட்டும் கிராவிட்டி எல்லாம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ அந்த விண்கல் வந்து விழுந்ததுனால இந்த இடத்துல இப்படி கிராவிட்டி எல்லாம் மாறி இருக்கு. அதனாலதான் இங்க இருக்கிற எல்லா சவப்பெட்டி அந்த இடத்துல மிதந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். ஹீரோ, ஹீரோயின் எல்லாம் தேடி வந்த குறிப்பு இங்க தான் இருக்கு. ஆனா இங்க இருக்கிற ஏதோ ஒரு சவப்பெட்டிக்குள்ள தான் அது இருக்கு. ஆனா இங்க வந்து நூத்துக்கணக்கான சவப்பெட்டி அப்படியே அந்த இடத்துல மிதந்துட்டு இருக்கு. அதுல எதுல இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு விஷயம் தெரியல. அப்பதான் அப்படியே ஓச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டுக்கு தண்ணி தாவடி சுட்டி தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். அப்ப அது கை தவறி அந்த வாட்டர் பாட்டில கீழே போடுறான். கீழே ஒரு முத்திரமா இருக்கும். அதுல அப்படியே அந்த தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் அங்க அப்படியே செம பெரிய ஒரு ட்ராப் டிகர் பண்ணி விட்டுது. அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிற பெரிய பெரிய சிலையில இருந்து செம பெரிய ஈட்டியெல்லாம் அப்படியே இவங்க அட்டாக் பண்ண வருது. இவங்களும் அப்படியே அதுல தப்பிச்சுட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோ, ஹீரோயின் போயிருப்பாங்க. அதனால இங்க அசால்ட்டா இதுல இருந்தாலும் தப்பிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோட ஃப்ரெண்ட் மட்டும் கொஞ்சம் அப்படியே தனிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு கடத்துல அப்படியே அந்த ட்ராப்லாம் நின்றுது. அப்புறம் 3 பேர் அப்படியே கஷ்டப்பட்டு கீழே இருக்கிற அந்த முத்திரையில இறங்கிடுறாங்க. அந்த முத்திரையில போய் இறங்கினதுக்கு அப்புறம் தான் ஹீரோ ஒரு விஷயத்தை நோட் பண்றான். அங்க இருக்கிற பெரிய பெரிய சிலைங்க எல்லாமே ஒரே சவப்பெட்டியை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த சவப்பெட்டி ஆனா அசையாம அப்படியே நின்றுட்டு இருக்கு. அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. நம்ம தேடி வந்த சவப்பெட்டி இதுதான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சான். அடுத்து ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த சவப்பெட்டி மேல ஒரு கேண்டில பத்தி வைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த சவப்பெட்டி மேல எதையோ தூக்கி போடுறான். அப்படியே மேல மூடி இருக்கிற அந்த கல்லு ஃபுல்லா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ, ஹீரோயின், ஹீரோட ஃப்ரெண்ட் 3 பேரும் அப்படியே ஒரு கைத்தை தூக்கி அந்த சவப்பெட்டி மேல போடுறாங்க. அது போய் அப்படியே அந்த ஹூக்கோட இருக்கு. அந்த ஹூக் அப்படியே லாக் பண்ணி பிடிச்சிது. அதுக்கப்புறம் 3 பேர் ஒரே டைம் அப்படியே அந்த கல்லை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே மேல மூடிக்கிற அந்த கல்லு மட்டும் அப்படியே வெடிச்சு சுக்குனரா போயிடுது. பார்த்தா அதுக்குள்ளதான் அந்த ராணி கையில இவங்க தேடி வந்து அந்த குறிப்பு இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ போய் அந்த குறிப்பு எடுக்கிறான். அந்த குறிப்பை எடுக்க ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷமே அப்படி இந்த இடமே கொஞ்சமே இடிய ஆரம்பிக்குது. இவ்வளவு நேரமா இங்க கிராவிட்டி இல்லாம அப்படி எல்லாம் மேந்துட்டு இருந்துச்சுல, இப்ப கிராவிட்டி இதெல்லாம் ஃபுல்லா மாறி போயிருச்சு. அதனால மேல மேந்துட்டு இருக்க அத்தனை சவப்பெட்டி அப்படியே கீழே ஒவ்வொன்றா உழுக ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல அப்படியே ஒரு சவப்பெட்டி வந்து ஹீரோயின் மேல இடிச்சிருது. ஹீரோ அப்படியே மேல இருந்து கீழே இருக்கிற நெருப்பு குழம்புல உழுவுற மாதிரி போறா. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ கேட்ச் பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்ட் அப்படியே மேல இருந்து சறுக்கிட்டு கீழே வருவான். அவன் டக்குனு ஒரு இடத்துல விழுவுறான். பார்த்தா அவனுக்கு படக்கூடாத இடத்துல அடிபடுது. ஒரு வழியாக இங்க 3 பேர் சேர்ந்தாங்க தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. அடுத்து ஹீரோ, ஹீரோயின் எடுத்து வந்த குறிப்பா இங்க ப்ரொஃபசர்ட்ட கொடுக்குறாங்க. அவங்க ப்ரொஃபசர் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. அதுல என்ன இருந்திருக்குன்னா அந்த லவ்லான் சூனியக்காரியோட கல்லறைக்கு போறதுக்கான மேப் தான் அதுல இருக்கு. அதை பார்த்தோன்னா தான் இங்க ப்ரொஃபசர் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினோட அப்பாவும் இந்த லவ்லான் சூனியக்காரியோட கல்லறை தேடி தான் போனாரு. அவருக்கு என்ன ஆச்சுங்கிறது நமக்கு தெரியல. அவ்வளவே இன்னும் ஒரு உயிரோட இருக்காரா இல்லையாங்கிற விஷயம் கூட நமக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோம்னா ஹீரோயின் கண்டிப்பா அந்த இடத்துக்கு நான் போய் தேடி பார்ப்பேன், அவர் உயிரோட தான் இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோம்னா ப்ரொஃபசர் அந்த இடத்துக்கு போறதால ரொம்ப ஆபத்தான விஷயம், யோசிச்சு முடிவிடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயின் என்ன சொன்னாலும் கேட்காம கண்டிப்பா நாங்க போயே தருவேன் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் யார் யார் என் கூட வரீங்க அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. வழக்கம் போல ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் வரன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் யோசிச்சு பார்த்துட்டு ப்ரொஃபசர் வரன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் ப்ரொஃபசரோட ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு அசிஸ்டன்ட் இருப்பா, அந்த பொண்ணு வரன்னு சொல்லிடுறா. அப்புறம் அது இல்லாம இன்னும் 2 பேர் வரன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் 8 பேர் சேர்ந்து அந்த லவ்லான் சூனியக்காரியோட கல்லறை தேடி அங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்து அப்படியே 8 பேர் அந்த சூனியக்காரியோட கல்லறை தேடி அப்படி அடர்ந்த பாலைவனத்துல போயிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே ஒரு வயசான கைடு தான் கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. பாதி கட்டத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு எப்படி போறதுங்கிற வழியே தெரியல. அப்ப இவரு கீழே ஒரு பள்ளியை பாக்குற வேகமா வேற டைரக்ஷன் நோக்கி போயிட்டு அப்படியே ஒரு மணலுக்குள்ள பூந்துக்குது. இதை பார்த்து அவரோ இப்ப ஏதோ செம பெரிய ஆபத்து நம்ம நோக்கி வந்துட்டு இருக்கு, ஒருவேளை அது மணல் பயிலா கூட இருக்கலாம், அதுல மாட்டிக்காம நம்ம சீக்கிரம் தப்பிக்கணும், எல்லாரும் வேகமா நடக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் வேகமா நடந்து போயிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள செம பெரிய மணல் பயிலே வந்துருது. அதுல எல்லாரும் மாட்டிக்கிறாங்க. அப்படியே மணல் பயில அப்படியே சுத்தி அடிக்குது. ஒரு இடத்துல ஒரு பாறை இருக்கும், அதை அப்படியே ஹீரோ கரெக்டா பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் அங்க பறந்து போற எல்லாத்தையுமே அப்படியே ஹீரோ பிடிச்சி அப்படி லாக் பண்ணி வச்சுக்கிறான். ஒரு கடத்துல அங்க செம பெரிய ஒரு பள்ளம் கிரியேட் ஆகுது. அதுக்குள்ள பொத்துன்னு எல்லாம் உளுந்துறாங்க. எப்படி இந்த இடத்துல ஒரு பள்ளம் கிரியேட் ஆயிருக்கும்னா இவங்க தேடி வந்த அந்த சூனியக்காரியோட கல்லறைக்கு போறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க தான் இருக்கும். இங்க அடிச்ச மணல் பயில்னால இந்த இடம் ஃபுல்லா அப்படியே மணலால மூடி இருக்கும். இப்ப அடிச்ச மணல் பயில்னால அப்படியே ஃபுல்லா அந்த கேப் கிரியேட் ஆக ஆரம்பிச்சது. அதனாலதான் பொத்துன்னு இதுக்குள்ள விழுந்துருவாங்க. பள்ளத்துக்குள்ள விழுந்த எல்லாருமே அப்படியே கையில ஒரு டார்ச் எடுத்து அப்படியே அந்த இடத்தையும் சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்படியே நிறைய எலும்பு கூட கிடக்கு. அப்புறம் நிறைய கல்லறையும் இருக்கு. இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே முன்னோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த செம பெரிய ஒரு தூண் இருக்கு. இதை பார்த்தா ஹீரோ ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். கண்டிப்பா நம்ம அடுத்த இடத்துக்கு போறதுக்கான கதவை
திறக்கிறதுக்கான வழி கண்டிப்பா இதுலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அப்ப செம பெரிய ஆந்த ஒண்ணு அங்க பறந்துட்டு வருது. இதை பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு ஆந்த ஒரு இடத்துக்கு வந்து அப்படியே கத்த ஆரம்பிக்குதுன்னா கண்டிப்பா அங்க யாராச்சும் சாவ போறாங்க, அது முன்னாடியே ஆந்தைக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோனோ ஆந்த ஒண்ணு அதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணி வராது, இறக்கும் தருவாயில இருக்கவங்களுக்கு உடம்புல இருந்து ஒரு செம பெரிய ஸ்மெல் வெளியே வர ஆரம்பிக்கும், அந்த வாஸ்து வச்சுதான் அந்த இடத்துக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோ அதனாலதான் நம்ம முன்னோர்கள் ஆந்தை எல்லாருமே அழிவின் பறவை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோட ஃப்ரெண்டு அப்ப நம்மள யாராச்சும் ஒருத்தர் இப்ப சாவ போறோமா அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே அங்க இருக்கிற ஒரு பெரிய கல்லு மேல ஏறி பார்க்கறான். அங்க சுத்தி இருக்கிற எல்லா கலரையும் பார்த்தா ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்கு. அப்பதான் அவன் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். கண்டிப்பா இந்த கல்லை நம்ம நவுத்துனாவே கண்டிப்பா அடுத்த இடத்துக்கு போறதுக்கான வழி கிடைச்சிடும் அப்படின்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அப்படியே அந்த நடுவுக்கு செம பெரிய கல்லை அப்படியே ஹீரோ அவன் ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து நவுத்த ஆரம்பிக்கிறாங்க. நடுவில் இருக்கிற செம பெரிய தூணை திருப்பினோடனே அடுத்த இடத்துக்கு போறதுக்கான வழி ஓப்பன் ஆயிடுது. அடுத்து அப்படியே நிறைய பேர் மூஞ்சில மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ஒரு இடத்துல உட்காந்து தானம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே இந்த சூனிக்காரியோட கல்லறை தேடி யாரோ ஒருத்தங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சது. அதே டைம்ல ஒரு வெள்ளை சிங்கத்தை காட்டுறாங்க. அந்த சிங்கத்துக்கும் இந்த சூனிக்காரியோட கல்லறை தேடி யாரோ வந்திருக்காங்க இந்த இடத்துக்கு அப்படிங்கிற விஷயம் அதுக்கும் தெரிய வந்துருது. இவங்க எல்லாம் யாருன்னா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சூனிக்காரிய கல்லறையில் அடைச்சிருப்பாங்கல்ல, அவங்க பரம்பரையை சேர்ந்தவங்க தான் இவங்க பரம்பரை என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா இந்த சூனிக்காரோட கல்லறை யாரும் வந்து திறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பாதுகாப்புக்காக இங்க இருப்பாங்க. இது எதுவுமே தெரியாம ஹீரோ அவன் டீம் அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. உள்ள போய் பார்த்தா செம பெரிய ஒரு மண்டபமே இருக்கு. அதுக்குள்ள போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. சைட்லாம் செம பெரிய ஓவியங்கள்லாம் வரைஞ்சிட்டு இருக்கு. அதெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இவங்க கேங்ல ஒரு கைட ஒரு தாத்தா வந்திருப்பார்ல, அவரை யாரும் அப்படியே தூக்கிட்டு போற மாதிரி காட்டுறாங்க. யாரும் நமக்கு காட்டல. இது எதுவுமே தெரியாம ஹீரோயின் அப்படியே உள்ள பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல செம பெரிய ஒரு சிலை இருக்கு. அந்த சிலைக்கு முன்னாடி ஒரு வித்தியாசமான ஒரு கத்தி இருக்கு. அந்த கத்தி என்னன்னா இந்த சூனிக்காரியை அடைச்சு வச்சுக்கும் போது அவங்க பயன்படுத்துற அந்த புனிதமான கத்தி அப்படின்னு போட்டிருக்கு. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே இன்னொரு பக்கம் காட்டுறாங்க. இவங்க கேங்க சேர்ந்த எல்லாத்தையுமே அப்படியே அங்க வந்து யாரோ தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இது எதுவுமே தெரியாம ஹீரோயின் அப்படியே படிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க செம பெரிய சத்தம் வர ஆரம்பிக்குது. நீங்க இந்த இடத்துக்கு அத்தி மீறி வந்திருக்கீங்க, ஒழுங்கா இங்க இருந்து வெளியே போயிடுங்க, அப்பதான் உங்க உயிரை காப்பாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சத்தத்தை கேட்ட ஹீரோட ஃப்ரெண்டு யாருடா பயந்துட்டு மறைஞ்சிட்டு பேசிட்டு இருக்கிறது, தைரியம் தான் முன்னாடி வந்து பேசுங்க அப்படின்னு சொல்றான். அப்ப மாஸ்க் போட்ட ஒருத்தன் கத்தியெல்லாம் எடுத்துட்டு வந்து ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் ஹெல்ப் பண்ணலான்னு போறாங்க. அப்ப ஹீரோயின் அப்படியே அடிச்சு தூக்கி போடுறான். ஹீரோயின் அப்படியே ஒரு இடத்துல உழுவுற மாதிரி போயிட்டு அப்படியே பேலன்ஸ் பண்ணி நிக்கிறாங்க. அப்பதான் ஒரு விஷயத்த பாக்குறாங்க. மேல இன்னொரு மாஸ்க் போட்டவன் நின்னுட்டு இருக்கான். அவனுக்கு ஹீரோயினுக்கு அப்புறம் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. ஹீரோயின் கையில இரும்பு கூட வச்சிருப்பாங்க. அதை வச்சு அப்படியே சமாளிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணு அப்படியே மாஸ்க் போட்டு வந்து ஹீரோட ஃப்ரெண்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அவன் அப்படியே முடிஞ்ச அளவு சமாளிச்சிட்டு இருக்கான். ஒரு கடத்துல அவனால சமாளிக்க முடியாது, பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். அப்படியே அவனுக்கு பின்னாடி கத்தி சுத்தி விடுறா. கத்தி அப்படியே போயிட்டு இருக்கும். கரெக்டா அந்த பெரிய சிலைக்கு முன்னாடி சவுப்படி இருக்கும். அந்த தான் போய் நிக்கிறான். அப்படியே அந்த கத்தி ஒரு வழியே தடுத்துறான். அப்ப அந்த தோத்திட்டு வந்த அந்த பொண்ணு அந்த சவுப்படிட்டு இருந்து ஒழுங்கு வெளியே வா அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோம்னா ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு விஷயம் புரிய வர ஆரம்பிக்குது. இந்த சவுப்படி ஏதோ எங்களுக்கு முக்கியமானதா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது மேல குடிக்கிறதுக்கு சரக்கு வச்சிருப்பான். அதை எடுத்து அந்த சவுப்படி மேல ஊத்திட்டு கையில லைட்டரை பத்த வச்சுட்டு இப்ப மட்டும் எல்லாரும் அடிக்கிறத நிறுத்தினா சவுப்படி கொளுத்தி விட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறான். அப்படியே அதுக்கப்புறம் எல்லாரும் அமைதியா நின்றுறாங்க. எல்லாரும் முன்னாடி மண்டி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். கையில இருக்கிற கத்தியெல்லாம் கீழே போடுங்க, அதை கொளுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாரும் அப்படியே கத்தியெல்லாம் கீழே போட்டு அப்படியே மண்டி போட்டு நின்று இருக்காங்க. நீங்க தானே எங்க கூட இருந்த ஆளுங்களை எல்லாத்தையும் கடத்திட்டு போனது, ஒழுங்கு மாதிரி தான் இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவங்க ஆளுங்கெல்லாம் சேர்ந்துட்டு அந்த ஆளுங்களை கூட்டிட்டு வந்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஆளுங்களை ஒன்னா வந்து சேர்ந்துறாங்க. அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க. இவனுக்கு எப்படா சரக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் மச்சான் இங்க இருந்து சரக்கு கிடையாது, சாதாரண தண்ணி தாண்டா, இங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் எல்லாரும் அங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த வெள்ளை சிங்கம் வந்துருது. வெள்ளை சிங்கம் அப்படியே ஹீரோட கேங்கே துரத்த ஆரம்பிக்குது. அவங்க அப்படியே பயந்து ஒரு சந்துக்குள்ள பூந்து ஓடிட்டு இருக்காங்க. அந்த வெள்ளை சிங்கம் அதுக்குள்ள அப்படியே இடிச்சு மோதிட்டு போயிட்டு இருக்கு. அப்ப எல்லாரும் ஒரு கட்டத்துல வெளியே வந்துறாங்க. ஒரு ஹோல்ஸ் வழியா வந்து பார்த்தா முன்னாடி செம பெரிய பள்ளம் இருக்கு. கீழே தண்ணி போயிட்டு இருக்கு. கடைசி ஹீரோட ஃப்ரெண்ட் வருவான். வந்து கரெக்டா அந்த பள்ளத்துல போய் உளுருமாய் போயிட்டு தொங்கிட்டு இருப்பான். ஹீரோ கிட்ட ஹெல்ப் பண்றா அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ அவன் இருக்கிற காம்பஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்ப கீழே போற தண்ணி வழியா தான் நம்ம தப்பிக்கிறதுக்கான வழி இருக்கு, அந்த சூனிக்காரோட கலரிக்கும் போக முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட கீழே குதிட்டா நம்ம தண்ணி வழியா தான் தப்பிச்சு போக முடியும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஃப்ரெண்டோ பாரா எவ்வளவு ஆழமா இருக்கு, என்னால குதிக்க முடியாது, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ அவன் கையை பிடிச்சி தொங்கிட்டு இருப்பான். அவன் கையை சூ வச்சு மிதிச்சு விட்டுறான். புத்தம் மேல இருந்து கீழே விழுந்துறான். அதுக்கப்புறம் எல்லாரும் அப்படியே தண்ணிக்குள்ள குதிச்சு தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மேல இருந்துட்டு அந்த மாஸ்க் போட்டவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த மாஸ்க் போட்டவங்களோட கேங் தலைவன் இந்த கூட்டத்துல தான் யாரோ ஒருத்தரோட ரத்தம் தான் அந்த சூனிக்காரோட கலரை ஓபன் பண்றதுக்கான சாவி, அது யாருன்னு கண்டுபிடிச்சு இவங்க எல்லாத்தையுமே அங்க போறதுக்குள்ள தடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அடுத்து தண்ணியில குதிச்ச ஹீரோ டீமை தான் காட்டுறாங்க. எல்லாரும் அப்படியே அந்த அருவில இருந்து தப்பிச்சு ஒரு கை சேலை இருக்கும். அந்த கை சேலை மேல தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாலைவனத்துக்கு வந்து நைட்டு டென்ட் போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் எங்க டென்ட்டுக்குள்ள கையில அடிபட்டு இருக்கும், அது கட்டு போட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அந்த ஜூனியர் பொண்ணு வந்துட்டு உங்க அப்பா செம பெரிய ஆர்காலஜிஸ்ட் இல்ல, அவர் வந்து இந்த சூனிக்காரியோட கலரை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் குறிப்பெல்லாம் சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்கறாங்க. எங்க அப்பா எப்பயுமே எங்க ஒர்க்கை பத்தி எங்க டிஸ்கஸே பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கடனை அப்படியே அவளை மூஞ்சி வேற மாதிரி மாற ஆரம்பிக்குது. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்தானே அப்படியே அந்த பொண்ணு வெளியே
வெளியே போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட அந்த வெள்ளை சிங்கத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. நான் அதை பத்தி நிறைய படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். 11 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த சூனிக்காரிய சிறை வச்சாங்கள லூ நகர மக்கள், அவங்க வளர்த்தின செல்லப்பிராணி தான் இந்த வெள்ளை சிங்கம். அது தன்னோட மக்களுக்காக தன்னோட உயிரை கூட தியாகம் பண்ணும். இத்தனை வருஷம் ஆகி அது உயிரோட இருக்குன்னா கண்டிப்பா நம்மள தாக்கணும் அந்த லூ நகர மக்களை சேர்ந்தீங்களா தான் இருக்கணும். அந்த சூனிக்காரியோட கல்லறை தெரிந்த செம பெரிய ஆபத்து வரும், அதை தடுக்கிறதுக்காக நம்மள அட்டாக் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை ஹீரோ சொல்றான். அதே டைம்ல அந்த ஜூனியர் பொண்ணும் கைடு வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த கைடு ஜூனியர் பொண்ணு கிட்ட நம்ம போற பாதையில் எவ்வளவு ஆபத்து இருக்க போதுன்னே தெரியல, எதுக்காக சம்மந்தமே இல்லாம இவங்க எல்லாத்தையும் இதுல மாட்ட வச்ச அப்படின்னு கேட்கிறாரு. இதை கேட்டோன்னே ஜூனியர் பொண்ணு, நாம இந்த இடத்துக்கு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம், எதுக்காக இந்த மாதிரி வார்த்தையை நீங்க என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னா தான் நமக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இவங்க 2 பேரும் தான் பிளான் பண்ணி ஹீரோவே எங்க டீம் கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம். கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோட ஃப்ரெண்டு வந்துடுறான். அந்த இடத்துக்கு வந்த ஹீரோட ஃப்ரெண்டு, என்ன நீங்க மட்டும் ரகசியமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கறான். அதை கேட்ட அந்த ஜூனியர் பொண்ணு, இவருக்கு இன்னும் எச்சா காசு வேணுமாமா, அப்பதான் நம்மள அந்த இடத்துக்கு கூட்டு போவாராமா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோட ஃப்ரெண்டு, ஏன் அப்படி பிச்சைக்காரத்தனமா கெஞ்சிட்டு இருக்க, அந்த இடத்துல நிறைய புதையலும் இருக்கும், அதுல இருந்து உனக்கு லட்சக்கணக்கான பணம் தரேன் வா அப்படின்னு சொல்றான். அப்புறம் அடுத்த நாள் காலையில வெடிஞ்சிருது. அதுக்கப்புறம் எல்லாரும் அப்படியே இவங்க பயணத்தை தொடர்றாங்க. அப்படியே ரொம்ப தூரம் பாலைவனத்துல நடந்து போயிட்டே இருக்காங்க. எவ்வளவு தூரம் போனாலுமே அந்த சூனிக்காரியோட கலரையை மறைச்சிட்டு இருக்கிற கோட்டையினால கண்டுபிடிக்கவே முடியல. அப்பதான் ஹீரோ கிட்ட நம்ம போறது சரியான பாதை தானா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ அப்படியே கண்ண மூடி யோசிச்சு பாக்குறான். இவங்க அந்த நீர்வீழ்ச்சியிலிருந்து வெளியே வந்து ஒரு கை சிலை மேல விழுந்திருப்பாங்களே, அது 2 மலைக்கு நடுவில் அப்படி இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த அப்படியே 2 மலையை வந்து ஒரு டிராகன் மூஞ்சி மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறான். அப்ப அதுதான் மூஞ்சினா அதோட உடம்பு அப்படியே வளைஞ்சு தானே படுத்து கிடக்கும். அப்ப அந்த வளைஞ்சு கிடந்து படுத்துக்கிறதுக்கு நடுவில் தான் கண்டிப்பா அந்த சூனிக்காரியோட கலரையை ஒழிச்சு இருக்கிற கோட்டை இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு வழியா அசியூம் பண்ணி கண்டுபிடிச்சிடறான். அப்ப நம்ம இருக்கிறது இப்ப சரியான பாதை தான் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். அப்ப தூரத்துல பார்த்தா ஒரு செம பெரிய மணல் புயல் சுத்த ஆரம்பிக்குது. இவங்க ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்த மாதிரி அவ்வளவு பெரிய மணல் புயல் கிடையாது. அது மேல இருக்கிற மணலை மட்டும் அப்படியே சுத்தி தள்ளி விட்டுட்டு போயிட்டு இருக்குது. கெட்டதுலயே ஒரு நல்லதுங்கிற மாதிரி அந்த சூனிக்காரோட கோட்டை மறைஞ்சிருந்த கோட்டை அப்படியே வெளியே வந்துருது அந்த மணல் புயல்னால. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அந்த கோட்டையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் அப்படியே மொல்லமா அந்த கோட்டைக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அந்த ஜூனியர் பொண்ணு மட்டும் யாருக்கு தெரியாம அப்படியே நைசா நழுவி வேற ஏதாச்சும் தடயம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. ஒரு இடத்துல 2 பேர் செத்து போன எலும்புடு கிடக்குது. அங்க போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அங்க ஒரு கன்னு கிடைக்குது. அது யாருக்குமே தெரியாம எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறா. அப்ப ஹீரோயின் கிட்ட இங்க 2 எலும்புடு கிடக்குது அப்படின்னு கூப்பிட்டு சொல்றா. ஹீரோயின் உடனே வந்து பார்த்துட்டு இது ஒருவேளை நம்ம அப்பாவா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்தா ஹீரோவோ, கண்டிப்பா உங்க அப்பா உயிரோட தான் இருப்பாரு, வா ஒரு ஈஸியா கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். எல்லாரும் அப்படியே உள்ளுக்குள்ள வந்து பாக்குறாங்க. அந்த இடமே செம பெரிய பாதாளமா இருக்கு. நடுவில் ஒரு சின்ன பாதை மட்டும் போயிட்டு இருக்கு. அந்த பாதைக்கு ஸ்டார்டிங்லயே 4 பெரிய சிலைகள் இருக்கு. கையில 2 கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒருத்தன் ஆர்வ கோளாறுல அந்த சிலையை தொட்டுறான். அதுக்கப்புறம் அந்த மெக்கானிசம் ஆக்டிவேட் ஆகி அந்த சிலையெல்லாம் கரகரன்னு 2 கையெல்லாம் கையில இருக்கிற கத்தியில வச்சு சுத்த ஆரம்பிக்குது. பக்கத்துல எல்லாத்தையும் வெட்டி சீவிர மாட்டிருக்கு. எல்லாரும் அப்படியே அதுல இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அப்படியே ஒருத்தனை வெட்டுற மாதிரி வந்துருது. அவனை காப்பாத்துறதுக்காக ஒரு கண்ணாடிக்காரர் போய் ஒருத்தனை காப்பாத்திட்டு பொத்துன்னு அவரு தெரியாம அந்த பழத்துக்குள்ள விழுந்துறாரு. இன்னொருத்தனை காப்பாத்துறதுக்காக மேல இருந்து விழுந்து அவர் செத்தே போயிடுறாரு. இதை பார்க்க எல்லாத்துக்கும் செமையா பயமாயிருது. எல்லாரும் அப்படியே வந்த இடத்துல போய் ஸ்டார்டிங்ல நின்னுக்கிறாங்க. ஹீரோ மட்டும் அப்ப நடுவுலயே மாட்டிக்கிறான். ஹீரோ கதை முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஹீரோ அப்படியே கண்ணை மூடி யோசிச்சு பாக்குறான். இந்த மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுது, இது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது இந்த சிலைக்கு அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான். அதெல்லாம் கணிச்சுட்டு அப்படியே அது வீசுற கத்தியில தப்பிச்சு எகிரி அந்த பக்கத்துக்கு போயிடறான். ஹீரோ அந்த பக்கம் போய் சேர்ந்தானே அப்படியே அந்த எல்லா சிலையுமே சைடுல இருக்கிற பாதாளத்துல விழுந்துருது. ஒரு வேளை தப்பிச்சா போதுண்டா, இந்த பாலத்துக்கு ஏதாச்சும் ஆகுதுக்குள்ள வாங்க ஓடிலாம்னு சொல்லிட்டு வேகமா அந்த பக்கம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அந்த பாதாள வழி பாதி தான் இருக்கு. அதுக்கப்புறம் வெறும் பள்ளமா தான் இருக்குது. இதுக்கப்புறம் எப்படி போறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோக்கு ஒரு புக்ல படிச்சலாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அந்த புக்ல என்ன போட்டிருக்கும்னா, ஒளி கொடுத்தால் வழி கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கோம். ஹீரோ அவன் இருக்கிற பிளார் கண்ணை மேல நோக்கி சொல்றான். அப்படியே செம்பெரிய வெளிச்சம் கிரியேட் ஆகுது. பார்த்தா அந்த பாதையோட முடிவுல சைட்ல அப்படியே படிக்கட்டுல வளைஞ்சு கீழே போயிட்டு இருக்கு. இதை பார்த்தா ஹீரோவோ, இதுக்கப்புறம் எவ்வளவு பிரச்சனை வருங்கிறதே நமக்கு தெரியாது, நானும் என் ஃப்ரெண்டு ஹீரோயின் 3 பேரும் மட்டும் கீழே போய் அந்த சமாதியை பார்த்துட்டு வரோம், நீங்க எல்லாரும் அப்படி இப்படி வெளியே போயிடுங்க, உங்க உயிரை காப்பாத்திக்கங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஜூனியர் பொண்ணும், நாங்களும் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், கண்டிப்பா நாங்களும் அந்த சமாதியை பார்க்கறதுக்கு வருவோம் அப்படின்னு சொல்றான். அவங்க கேங்லயே ஒரு பயந்தவங்க இருப்பான். நாளா கீழே வந்து சாக முடியாது, நான் இப்படியே வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த வயசான கைடு இருப்பார். அவர்கிட்ட நீங்களே உங்களோட சேர்ந்து வெளியே போயிடுங்க, நீங்க எதுக்கு எங்க கூட வந்து சாகணும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அந்த பெரிய ஹீரோ, என்கிட்ட தண்ணியும் 1/2 பாட்டில் தான் இருக்கு, இந்த பாலைவனம் ரொம்ப பெருசு, தண்ணி இல்லாம நான் இடத்துல செத்து போயிருவேன், அதனால நான் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டவனும், நம்ம நிலைமை அதான், நம்முடைய தண்ணியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம ஏன் பாலைவனத்துல போய் அப்படி கஷ்டப்பட்டு சாகணும், அதுக்கு இவங்க கூட போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிச்சு, நானும் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் எல்லாரும் அப்படியே இந்த படிக்கட்டுல மொளமா கீழே இறங்கி போயிட்டு இருக்காங்க. அடுத்து அப்படியே இந்த சூனிக்காரியோட கல்லறையை ஓபன் பண்ண விடாம பாதுகாப்புக்கு இருப்பாங்களா அவங்கள தான் காட்டுறாங்க. அவங்க இந்த சூனிக்காரியோட கோட்டைக்கு பக்கமா வந்துடுறாங்க. அப்ப அந்த கேங்ல இருந்த ஒரு பொண்ணு அந்த கூட தலைவங்கிட்ட, ஒருவேளை நம்ம போறதுக்குள்ளே அவங்க அந்த கல்லறையை திறந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. அதான் நம்ம முன்னோர்கள் நம்மகிட்ட அந்த புனிதமான கத்தி கொடுத்துட்டு போயிருக்காங்களா, அந்த கத்தியை வச்சு அவளை ஈஸியா அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ ஹீரோயின் ஹீரோட ஃப்ரெண்டு எல்லாருமே படிக்கட்டுள்ளே கீழே இறங்கி வந்துடுறாங்க. வந்து பார்த்தா அந்த இடத்துல தான் அந்த சூனிக்காரியோட சமாதியா இருக்கும். அந்த இடத்துல போய் சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருக்காங்க. அங்க வந்து ஜூனியர் பொண்ணு, அதான் சமாதியை பார்த்துட்டோம்ல, சீக்கிரம் இதை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட ஹீரோவோ, நாமளும் அவசரப்பட்டு இந்த சமாதியை ஓபன் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அவங்க வந்து தான் சமாதியை திறக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். அப்பதான் அவங்க எல்லாத்துக்கும் இவ செம பெரிய ட்விஸ்டே கொடுக்குறா. கையில கன் எடுத்து மிரட்ட ஆரம்பிக்கிறா. எல்லாரும் இப்ப சமாதி
ஓபன் பண்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறா. இதை பார்த்த ப்ரொஃபஸரோ என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. டக்குன்னு ப்ரொஃபஸரோட கையிலேயே சுட்டுறா. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஜூனியர் பொண்ணு ஹீரோயின் எல்லாத்தையும் கண்ண வச்சு மாட்டிட்டு இருக்கா. அப்ப அந்த கேங்ல ஒருத்தன் பயந்துட்டு இருப்பான்ல, அவன் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜூனியர் பொண்ணோட சேர்ந்துக்கலாம், நம்ம உயிரை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த பொண்ணோட பேச வரான். அந்த பொண்ணு அவனையும் கண்ணால சுட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் எல்லாத்தையும் மாட்டிட்டு இருக்கா. வழியில் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு மெழுகுபத்தி எல்லாம் பத்த வச்சு அந்த சமாதி ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஒரு கட்டத்துல அந்த சமாதியை ஓபன் பண்ணிடுறாங்க. அப்ப சைடுல ஒரு படிக்கட்டு இருக்கும். அந்த வழியை வந்து ஒரு பாம்போட தலை அப்படியே க்ளோஸ் பண்ணி புடிச்சிட்டு இருக்கும். இந்த சமாதியை ஓபன் பண்ண உடனே அந்த பாம்போட வாய் அப்படியே ஓபன் ஆக ஆரம்பிக்குது. இதை அப்படியே அந்த ஜூனியர் பொண்ணு வாயை திறந்து பார்த்துட்டு இருக்கா. அந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு அந்த ஜூனியர் பொண்ணு கையில இருக்கிற துப்பாக்கி ஹீரோ பிடிங்கிறான். அதுக்கப்புறம் அவளை மிரட்ட ஆரம்பிக்கிறான். அப்பதான் இவங்களுக்கு இன்னொரு ட்விஸ்ட். அந்த கைடு தாத்தா வந்திருப்பால, அவர் ஹீரோயின் தலையில கண்ண வச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் கூட்டுக்கலவனே தான் இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்த ஹீரோக்கு வேற வழியில் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு மறுபடியும் அந்த கண்ணை தூக்கி ஜூனியர் பொண்ணுட்டே கொடுத்துறான். அதுக்கப்புறம் அந்த ஜூனியர் பொண்ணு ஹீரோயின் அந்த தாத்தா 3 பேர் அப்படியே மேல அந்த வழியிலே ஏறி போயிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நாமளுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃப்ரெண்டு வேகமா ஓடிட்டு இருக்காங்க. அவங்க போறதுக்கு அப்படியே அந்த வழி மூடிடுது. சடனா அந்த திறக்கப்பட்ட கலரிக்குள்ள வந்து செம பெரிய ஒரு மான்ஸ்டர் வெளியே வருது. வந்த மான்ஸ்டர் அப்படியே ஹீரோட ஃப்ரெண்ட் எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அவங்களும் அப்படியே முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த வெள்ளை சிங்கம் வந்துருது. வந்த சிங்கம் அப்படியே அந்த மான்ஸ்டர் கூட செமையா சண்டை போட்டு இருக்குது. அந்த மான்ஸ்டர் செம பவர்ஃபுல்லா இருக்கு. அந்த சிங்கத்தை அப்படியே அசால்ட் அடிச்சு தூக்கி போட்டுருது. கரெக்டா அந்த இடத்துக்கு லூனா நகரத்தை சேர்ந்த அந்த பாதுகாவலர்கள் வந்துடுறாங்க. வந்தவங்க அப்படியே கைத்தை வச்சு அந்த மான்ஸ்டரை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் அப்படியே அடிச்சு தூக்கி எரிஞ்சிருது. அப்ப கேங்கோட தலைவன் கையில அந்த புனித கத்தி எடுத்துட்டு வரான். அவனையும் அடிச்சு தூக்கி போடுறது. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த வெள்ளை சிங்கத்துக்கு செமையா கோவம் வருது. ஏன்னா ஸ்டார்டிங்ல நம்ம சொல்லியிருப்போம், அந்த வெள்ளை சிங்கம் தன்னோட மக்களை காப்பாத்துக்கு தன்னோட உயிரை கூட கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த வெள்ளை சிங்கம் மறுபடியும் அந்த மான்ஸ்டரோட சண்டை போடுது. செமையா சண்டை போட்டு இருக்குது. இந்த கேப்பை யூஸ் பண்ண ஹீரோ அப்படியே அந்த புனித கத்தி கீழே தான் கிடக்கும். அப்படியே எடுத்துட்டு போயிட்டு எகிரி அப்படியே அதோட கண்ணிலே இறக்கிறான். அதே இடத்துல அந்த மான்ஸ்டர் சுருண்டு விழுந்துருது. அதுக்கப்புறம் அந்த வெள்ளை சிங்கம் ஒரு முட்டுது. அப்படியே போய் பாதாளத்தில் விழுந்துருது. அந்த பாதுகாவலரோட தலைமை ஹீரோ கிட்ட எங்க ஹீரோயின் அப்படின்னு கேட்கறான். நீ எதுக்கு அவளை தேடுற? அவளை ஜூனியர் பொண்ணு தான் மிரட்டி கூட்டிட்டு போயிருக்கா உள்ளுக்குள்ள அப்படின்னு சொல்றான். நீங்க எல்லாரும் தப்பு பண்ணிட்டீங்க. ஏன்னா ஹீரோயின் அந்த சூனியக்காரி பரம்பரையை சேர்ந்தவ. அவளோட ரத்தத்தை வச்சு மட்டும்தான் சூனியக்காரியை உயிரோட கொண்டு வர முடியும். அவ உயிரோட கொண்டுறதுக்குள்ள நம்ம சீக்கிரம் போய் தடுக்கணும், வாங்க எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல ஜூனியர் பொண்ணு ஹீரோயின் எல்லாத்தையும் காட்டுறாங்க. ஜூனியர் பொண்ணு ஹீரோயின்ட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறா. ஸ்டார்டிங்ல ஹீரோயின் ஹீரோட ஃப்ரெண்ட் எல்லாரும் கஷ்டப்பட்டு ஒரு மேப் எடுத்து வந்து கொடுப்பாங்கல்ல, அந்த மேப்பை வந்து ஜூனியர் பொண்ணு தான் டீகோட் பண்ணி சொல்லிருப்பா. அப்ப யாருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறா. அதுல கீழே என்ன போட்டிருந்துச்சுன்னா, சூனியக்காரிக்கு யார் வந்து அவங்க பரம்பரை சேர்ந்தவங்களோட ரத்தத்தை வச்சு உயிரை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அவ சாகாத வரத்தை கொடுப்பா அப்படின்னு போட்டுருந்துச்சு. அது உங்க யாருக்கும் தெரியாம நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. இதை கேட்டாலும் ஹீரோயினுக்கு அப்படியே செம ஷாக்கா இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்றா. ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம கூட கைடு அப்படின்னு வராருல, அவர் என்னோட அப்பா தான் அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்டாலும் அப்படி ஹீரோயினுக்கு செம ஷாக்கா இருக்கு. அதே டைம்ல இந்த பக்கம் ஹீரோட ஃப்ரெண்டு அந்த முகமூடி கேங்கோட தலைவன் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. முகமூடி கேங்கோட தலைவன் ஹீரோ கிட்ட அவன் மட்டும் உயிரோட வந்துட்டானா அந்த உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த மக்களையும் அவன் அழிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் பக்கத்துல மயக்கத்துல கிடக்கிற அந்த வெள்ளை சிங்கம் கேட்டுட்டு தான் இருக்கு. இவங்க உள்ள போறதுக்கு தடையா இருக்கிறதே அந்த பாம்போட வாய் மூடி இருக்குல்ல, அந்த பாதை தான். அது மட்டும் எப்படியாச்சும் திறந்துருச்சுன்னா இவங்களால உள்ள போயிட முடியும். இது அந்த சிங்கத்துக்கு புரிய வருது. அதுக்கப்புறம் அப்படியே மயக்கத்துல இருந்து முடிச்சுட்டு வேகமா அந்த படிக்கட்டுல ஓடி போயிட்டு அப்படியே அந்த பாம்போட வாய் இடிக்குது. அது ஃபுல்லா பாறையா இருக்கு. இதுவும் கஷ்டப்பட்டு இடிக்குது. இதோட மண்டை மட்டும் உடஞ்சு அப்படியே ரத்தம் ஊத்திட்டே இருக்கு. ஒரு கடத்துல அப்படியே மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துருது. அப்போ கூட அப்படியே ஓச்சிட்டு இருக்கு. என்ன சொல்லிருப்போம்னா, இந்த சிங்கம் வந்து கடைசி நேரத்தை வரைக்கும் அவங்க மக்களுக்காக போராடி அவங்களுக்காக உயிரை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே கடைசி கட்டமா எந்திரிச்சு வேகமா போய் ஒரு முட்டுது. அப்படியே அந்த பாறையால் நொறுங்கி சுக்குநூறா போயிடுது. இதோட மண்டை அப்படியே உடஞ்சு குடும்பம் அதே பரிதாபமா செத்து போயிடுது. இதெல்லாம் பாக்குற அந்த பாதுகாவலர் கேங்களுக்கு செமையா கஷ்டமா இருக்கு. அப்படியே அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வேகமா அதுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அடுத்து அப்படியே ஹீரோயின் அந்த ஜூனியர் பொண்ணு எங்க அப்பா 3 பேர்த்தையும் தான் காட்டுறாங்க. உள்ள போய் பார்த்தா செம பெரிய மரம் மாதிரி ஒன்று இருக்கு. அதுக்குள்ளதான் அந்த சூனியக்காரியை அடைச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பலி கொடுக்குற இடம் இருக்கு. அதுல போய் ஹீரோயினை படுக்க வச்சு அந்த மரத்தோட வேறையே வச்சு ஹீரோயினை கட்டி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜூனியர் பொண்ணு அப்படி ஹீரோயினை குத்தி பலி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இதை பார்த்தா எங்க அப்பாவை தடுத்துட்டு, நம்ம ஏழையா இருக்கலாமா, சுயநலவாதியாவும் இருக்கலாம், ஆனா ஒரு அப்பாவே கொல்ற அளவுக்கு கொடூரமானவங்க கிடையாது. நீ என்கிட்ட என்ன சொன்ன, இவரோட ரத்தம் தான் மட்டும் போதுன்னு சொன்னேன், இப்ப எதுக்கு அவளை கொல்ல போற அப்படின்னு கேட்கிறாரு. உடனே உடம்புல இருக்கிற ஷர்ட்டை கட்டி காமிக்கிறா. என் உடம்புல வந்திருக்கிற தொழுநோய்க்கு டாக்டருக்கே என்ன மருந்து கொடுக்கறதுன்னு தெரியல. நான் டெய்லி நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்ப உங்களுக்கு உங்க பொண்ணு முக்கியமா இல்ல அவதான் முக்கியமா, நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில கத்தி கொடுத்துறா. அவங்க அப்பாக்கு என்ன வேற என்ன முடிவு பண்ணுவாரு, அவ பொண்ணை காப்பாது தானே முடிவு பண்ணுவாரு. அதனால அப்படியே ஹீரோட கையை அறுத்து விட்டுறாரு. அது வந்து அப்படியே ரத்தம் வெளியே வர ஆரம்பிக்குது. அந்த ரத்தம் ஏற்கனவே அவளை வேர்ல கட்டி போட்டுருக்கனால அந்த வேர்ல அப்படியே ரத்தம் ஏற ஆரம்பிக்குது. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த முகமுடிக்காங்க ஹீரோ வந்துடுறாங்க. வந்து அந்த இடத்துல ஜூனியர் பொண்ணு அடிச்சு போட்டு அதுக்கப்புறம் ஹீரோ போயிட்டு ஹீரோயினை ஒரு வழியா அந்த பலிமடியில இருந்து காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வந்துடுறான். சரி அவங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதும் தரையை உடச்சு செம பெரிய ஒரு பாம்பு வெளியே வருது. வெளியே வந்த பாம்பு ஏற்கனவே ஹீரோயினோட ரத்தம் அந்த வேர்ல ஏறி இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே உரிய ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு செம பெரிய பாலா மாறி அந்த பாம்போட வாய்க்குள்ள போகுது. அதோட வாய்க்குள்ள போன அடுத்த நிமிஷமே 2000 வருஷமா அடைப்பட்டு கிடந்த அந்த சூனியக்காரி வெளியே வந்துடுறா. சூனியக்காரி உயிரோட வந்ததை பார்த்தா ஜூனியர் பொண்ணுக்கு செம சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் சூனியக்காரி கிட்ட போயிட்டு, ராணி நான் தான் உங்களுக்கு உயிர் கொடுத்தேன், என்னோட உடம்புல இருக்கிற நோய் எல்லாம் சரி பண்ணி எனக்கு சாகாத வரம் கொடுங்க அப்படின்னு கேட்கறா. உடனே அப்படியே கை நீட்டி வரம் கொடுக்குற மாதிரி வரா. சரி வரம் கொடுத்துரும் அப்படின்னு பார்த்தா டக்குனு கீழே ஒரு கல்லை விட்டு கொல்ல பாக்குறா. கரெக்டா இதை வந்து அந்த பொண்ணோட அப்பா பாத்துறாரு. உடனே அந்த ஜூனியர் பொண்ணை தள்ளி விட்டு அவங்க அப்பா நடுவில் வந்துறாரு. அவர் உடம்புல அந்த கல் ஏறி இந்த பக்கம்
வந்துருது. அதே இடத்துல கொடூரமா செத்து போறாரு. இது எல்லாம் பார்த்த ஜூனியர் பொண்ணுக்கு செம ஷாக்கா இருக்கு. மறுபடியும் இன்னொரு கல்ல வர வச்சு அப்படியே ஜூனியர் பொண்ணு அதே இடத்துல கொடூரமா கொன்றா. அப்ப அந்த முகமுடி கேங்கோட தலைவன் ஹீரோ கிட்ட இது எங்களோட பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க 3 பேர் இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொல்றான். அதை புரிஞ்சுட்டு அவங்க 3 பேர் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த முகமுடி கேங்க சேர்ந்த 3 பேரும் அவளை அட்டாக் பண்ணான்னு போறாங்க. அவ கையதான் ஆட்டுறா. அப்படி நிறைய பக்கத்துல இருந்து சின்ன சின்ன கடலாம் வெளியே வர ஆரம்பிக்குது. வந்துட்டு அது அப்படியே பக்கத்துல இருக்கிற 2 பேர் உடம்புலயும் பூந்து ஓட்ட போட்டு இந்த பக்கம் வந்துருது. அதே இடத்துல பொத்துன்னு விழுந்து செத்து போயிடுறாங்க. இது எல்லாம் பாக்குற தலைவனுக்கும் செம கஷ்டமா இருக்கு. எதனால செத்து போன பொண்ணு என்னோட தங்கச்சியா இருப்பா, அதனால அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரகத்தி வச்சுட்டு கோவமா போறான். அவன் உடம்புல ஒரு கல்லை விட்டு அதே இடத்துல கொடூரமா ஓட்ட போட்டு கொண்டுறான். அவன் உயிருக்கு போராடிட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துல ஹீரோ வரான். ஹீரோ கிட்ட எப்படியாச்சும் இவளை இதே இடத்துல அழிச்சிரு இந்த மந்திரகத்தியை வச்சு, இவன் மட்டும் இங்க இருந்து வெளியே போனா ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிச்சிருவா அப்படின்னு சொல்றான். இதை பார்த்தா ஹீரோவா சரி நம்ம கொண்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மந்திரகத்தி எடுத்து அப்படியே போறான். அப்ப அங்க வந்த ஹீரோயினும் அவன் ஃப்ரெண்டும் நீ மட்டும் இங்க தனியா போற, நம்ம 3 பேரும் சேர்ந்து அவளை அழிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்புறம் ஹீரோ ஹீரோயின் ஹீரோட ஃப்ரெண்டு 3 பேரும் அவளை அட்டாக் பண்ண போறாங்க. அப்ப மறுபடியும் கையாட்டுறா. நிறைய பக்கம் இருந்து கல் வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோட ஃப்ரெண்டோட முடியும் ஹீரோனோட முடியும் குத்தி அப்படி இந்த பூந்து வெளியே வந்துருது. அதே இடத்துல பொத்துன்னு 2 பேர் விழுந்துடுறாங்க. ஹீரோயின் அப்படியே உயிருக்கு போராடிட்டு இருக்கா. சரி ஹீரோ மந்திரகத்தி வச்சு அவளை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கிட்டு போறான். அப்ப மறுபடியும் ஒரு கல் வந்து ஹீரோட உடம்புலயும் பூந்து இந்த பக்கம் வந்தது. ஹீரோ அதே இடத்துல பொத்துன்னு விழுந்துடுறான். அவன் கண்ணு முன்னாடியே ஹீரோயின் அப்படியே உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. ஹீரோனோட பேக்கெட் வந்து அப்படியே ஒரு மெட்டல் பந்து ஹீரோ கிட்ட உருண்டு வருது. அந்த பாலோட ரிஃப்ளெக்ஷன் அந்த கத்தியில தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோ பக்கத்துல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். அதுகிட்ட கை நீட்டுறான். அவனுக்கு சுடவே இல்லை. அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயமே புரிய வருது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாம் ஒரு இல்யூஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த சூனியக்காரிக்கு பயப்படாம எந்திரிச்சு நின்று அப்படியே அந்த மந்திர கத்தியை சுத்தி விடுறான். அந்த மந்திர கத்தி அப்படியே சுத்திட்டு போயிட்டு அந்த சூனியக்காரி மேலேயே அடிக்குது. அதே இடத்துல அப்படியே உடம்பு கறி அதே இடத்துல சாம்பலா போயிடுறா. இது மட்டும் தான் இல்யூஷன் பார்த்தா இல்ல செத்து போன எல்லாருமே உயிரோட வந்துடுறாங்க. இது எல்லாமே எப்படி நடந்திருக்கும்னா அந்த பிரம்மாண்டமான மரம் இருக்குல்ல, அதுல இருக்கிற ஒரு பிணப்பு இருக்கும். அந்த பூனாலதான் இந்த மாதிரி இல்யூஷனே கிரியேட் ஆயிருக்கும். உயிரோட வந்த ஜூனியர் பொண்ணுக்கோ இந்த சூனியக்காரி இந்த சாகாத வரம் எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சாலும் செமையா கோவம் வருது. துப்பாக்கி எடுத்து ஹீரோவை சுட போறா. இதை பார்த்துட்டு இந்த அப்பாவை தடுக்கலான்னு வராரு. அந்த பக்கம் இருந்து அந்த முகமுடி கேங்கோட தலைவரோட தங்கச்சி பார்த்துட்டு இருப்பா. அவ கத்தி எடுத்து ஜூனியர் பொண்ணை பார்த்து விட்டுறா. அந்த கத்தி அப்படி சுத்தி குத்துறான்னு வருது. நடுவில் வந்து எங்க அப்பா மேலே ஏறிடுது. அதே இடத்துல எங்க அப்பா செத்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த இடமே இடிஞ்சு விழுவ ஆரம்பிக்குது. ஹீரோயின் அந்த முகமுடி கேங்க சேர்ந்தவங்க எல்லாரும் அப்படி வெளியே ஓடி வந்துடுறாங்க. அந்த ஜூனியர் பொண்ணு அப்பாவே இடத்துல செத்து போயிட்டா, நாமளே இடத்துல செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே இருந்துக்கிறான். அந்த இடிபாடுல மட்டும் கொடூரமா செத்து போயிடுறா. ஒரு வழியா எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த ஹீரோ ஹீரோயின் ஹீரோட ஃப்ரெண்டு அந்த முகமுடி கேங்க சேர்ந்த 3 பேரும் சரி நம்ம இனிமேட்டு நண்பர்களா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் எல்லாம் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த வெள்ளை சிங்கத்தோட குட்டி ஒன்று வருது. இதை பார்த்தா எல்லாத்துக்கும் அப்படியே செம சந்தோஷமா இருக்கு. இதோட இந்த படத்தை ஹாப்பி எண்டிங்கா முடிக்கிறாங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். நன்றி மக்களே.